ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு போட்டிருக்கோம். இது வந்து குழம்புத்தூள் போட்ட மீன் குழம்பு. இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். அந்த சூட்லேயே கொஞ்சம் நம்ம குழம்பு பொடியும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இங்கே எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து போட்டுட்டு அதோட தனி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு குழம்பு கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுறோம். மீன் போட்டதுக்கப்புறம் மீன் நல்லா மீன் வெந்ததுன்னு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு அந்த புளி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு வந்து கொஞ்சம் மாங்காய் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மாங்காய் ஆட் பண்ணிக்கணும். மாங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும், முன்னாடி போடக்கூடாது. மாங்காய் வெந்தோன்னு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அரைச்சி வச்சது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே அரைச்சி வச்சுருப்பேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டது. இது வீட்டிலேயே எங்கள் ஸ்டைலில் அரைச்ச குழம்பு பொடி.